ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷன்ல மம்மூட்டி நடிப்பில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கிற டொமினிக் அண்ட் த லேடிஸ் பஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சிஏ டொமினிக் நம்ம மம்மூட்டி தான் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. கேரளாவில் ஒரு பிரைவேட்டாக டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்திட்டு வராரு. இவருக்கு வர்ற கேஸ்லாம் சில்லற கேஸ் தான். அதனால இவங்களோட ஹவுஸ் ஓனரு இவங்களுக்கு ஒரு கேஸ் தராங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ ஒரு லேடிஸ் பர்ஸ் மட்டும் கடந்துச்சு. அந்த பர்ஸ் யாருதுன்னு தெரியல, யாரோ தொலைச்சிட்டாங்க. அந்த பர்ஸ் யாருதுன்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்படி அந்த பர்ஸை யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டா நீங்க ஏற்கனவே கொடுக்க வேண்டிய 4 மாச வாடகை பாக்கியை தர வேணான்னு மம்மூட்டிக்கு ஒரு ஆஃபர் தராங்க. மம்மூட்டியும் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பர்ஸ் யாரோடையதுன்னு தேடி போறாரு. தேடி போனா அந்த ஆள் மிஸ்ஸிங். என்னடா கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பின கதையா, ஒரு பர்ஸை கொடுக்க போனா அந்த ஆளையே காணன்னு சொல்லிட்டு அந்த காணாம போன ஆளை தேடுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது அந்த படத்தோட கதையே. അവനിക്ക് എനിക്ക് ഇന്ന് ഹോസ്പിറ്റലിൽ ഒന്ന് ഒരു പേഴ്സ് കിട്ടിയടാ. അത് ആരുടെയാണെന്ന് നീ ഒന്ന് കണ്ടുപിടിക്കാമോ? படம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்றேன். போர்லாம் அடிக்காது. 2002 நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ மௌனம் பேசியது படம் ரிலீஸ். எனக்கு காலையில வேலை இருந்ததுனால மத்தியானம் மேக்கே ஷோக்கு போறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். அப்போ நான் பஸ் ஸ்டாப் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல என் தம்பி ஒரு படம் எப்படா இருக்குன்னு கேட்டேன். படம் சூப்பரா இருக்கு, படத்துல லைலா இருக்காங்கன்னு சொல்லிட்டான். ஆனா இதை பெருசா எடுத்துக்காம படத்துக்கு போயிட்டேன். ஆனா படம் ஆரம்பிச்சுல இருந்து கடைசி வரைக்கும் லைலா இப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்து லைலா வரும்போது லைலாவை பார்த்த ஃபீலே இல்லாம போயிருச்சு. அன்னையிலேருந்து நான் யார்கிட்டையும் படம் எப்படி இருக்குன்னு கேட்கறதே இல்லை. நானே அந்த படத்தை பார்த்துட்டு அது மொக்க படமா இருந்தாலும் சரி, அது என்ஜாய் பண்றேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்னா அது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து நான் யார்கிட்டையும் கருத்து கேட்கறதே இல்லை. இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, மார்னிங் குடும்பஸ்தன் படம் பார்த்துட்டு ஈவினிங் ஷோ போகலான்னு சொல்லிட்டு இடையில எக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணேன். எக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணால் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு ஃபேமஸ் ரிவ்யூவரோட கிளிப்பிங் ஒன்று போட்டிருந்தான். என்னடா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த படத்தோட ரிவ்யூ ஐயோன்னு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வரியை கட்டுப்பிட்டேன். 2008 தமிழில் இந்த மாதிரி ஒரு படம் வந்ததுக்கு சொல்லிட்டு அந்த படத்தோட பேர் சொன்னார். ஐயோன்னு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த படத்துக்கு போனதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அவர் சொன்ன வேர்டு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கு. படம் பார்த்த ஒரு 45 மினிட்ஸில் இதுதான் இந்த படத்தோட கதை, இப்படி தான் கிளைமேக்ஸ் இருக்குன்னு ஒரு அசம்ஷன் பண்ணேன். அதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸாக இருந்துச்சு. அன்றைக்கி நான் மௌனம் பேசிய படம் பார்த்துட்டு எந்த ஃபீல் இல்லாமல் வெளியே வந்தேங்க இல்லையா, அதே மாதிரி தான் எந்த படம் முடிஞ்சு வெளியே வரும்போது எந்த ஃபீலும் வரவே இல்லை. ஆகவே மக்களே, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்குறீங்கன்னா இல்லை ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா அதோட பிளாட் பாயிண்ட்டை சீக்கிரட்டாக ரிவீல் பண்ணாதீங்க. அவர் அந்த படத்தோட பேர் சொல்லியிருக்க தேவையில்லை. இந்த வருஷத்தில் ஒரு தமிழ் படம் வந்திருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி ஒரு சீக்ரெட்டு இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த சீக்ரெட்டை வெளியே யார்ட்டுமே சொல்லாதீங்க. படம் பார்த்து அவங்களே ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டோம். அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு அவங்களே டிசைட் பண்ணட்டும். ஏன்னா அந்த படத்தோட சீக்ரெட் ரிவீல் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும். அந்த கூஸ் பம்ப்ஸை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸு ஜவ்வாக இழுத்துருப்பாங்க. இந்த படத்துக்கு இதெல்லாம் தேவையான்னு தோணும். ஆனால் அப்போ வர சீன்லலாம் கதை இருக்குது, அது கிளைமேக்ஸில் தான் ரிவீல் ஆகும். மலையாள படம்னாலே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. டெக்னிக்கல் வைஸாக ஒரு ஸ்ட்ராங்கான படமாக இருந்தாலும் ரைட்டிங் வைஸாக ஒரு வீக்கான சப்ஜெக்ட் தான் சொல்லுவேன், அந்த சீக்ரெட்டை தவிர. கிளாசிக்கல் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா மம்மூட்டிக்கு இந்த கேரக்டர்லாம் கேக் வாக்கு மாதிரி சும்மா ஈஸியாக கேஷுவலாக நடிச்சுட்டு போயிட்டாரு. மனசின் சும்மா சாமிங்காக இருக்காரு. அதுவும் ஹீரோயினை பார்த்து பிரமிச்சு ரசிப்பாரு. அந்த சீனெல்லாம் அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் பின்னிட்டாப்ல. വെൽക്കം ടു ഡൊമിനിക് ഡിറ്റക്റ്റീവ് ഏജൻസി. എനിക്കാണെങ്കിൽ ഡാൻസ് ഒക്കെ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. கோகுல் சுரேஷ் மம்மூட்டியோட அசிஸ்டண்டா வராரு. மம்மூட்டிக்கு இந்த படத்துல அவர் தான் அந்த ஆட்டோக்கார தம்பி. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நீங்க படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். മിസ്സിംഗ് പേഴ്സണൽ തുടങ്ങിയത് இப்போதே பேன் மிஸ்ஸிங் கேஸ் 2 ஹவுஸ் ஓனரா விஜய் வெங்கடேஷ் நடிச்சிருக்காங்க. கொடுத்த கேரக்டரை பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. പിടിക്കാൻ ബുദ്ധിമുട്ടില്ല. സിറ്റിയിൽ മുഴുവൻ ഡൊമിനിക് ഡിറ്റക്റ്റീവ്സിന്റെ പോസ്റ്റർ. சுஸ்மிதா பட்டு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. சில இடத்துல பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலா இந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பில்டப் பண்ண விரும்பல. ஸ்லோபன் த்ரில்லரா இருந்தாலும் நான் த்ரில்லர் படம் பார்க்குற ஆளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கன்கட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கன்கட். ஸ்லோவா இருக்கலாம், ஆனா இவ்வளவு ஸ்லோவா இருக்கக்கூடாது.